ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு தட்டி இருக்குல்ல. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பட்டாசு தட்டி எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டி கார்டு ப்ரோக்ராம் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்னன்றீங்க, என்னால் எஸ்டி கார்டில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை மலையில் என்னால் பாதுகாக்க முடியல. சம்டைம் நான் அதை ரேஸ் பண்ணி போடும்போது மெமரி கார்டு எரர் வருது அப்படின்ற மாதிரி ரீசன்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 பட்டாசு தட்டி தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரொம்ப லாங்கில் வைக்காதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலையும் ஒரு டேட்டா போதும். ஸோ ரொம்ப லாங்காக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேட்டா தேவைப்படும். ஏன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்கில் வச்சிங்க அப்படின்னா டேட்டா லாஸஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஆம்ப்ளிஃபையர் மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஏன் நம்ம போகணும்? ஸோ நாம் அதாவது நீங்கள் ரொம்ப லாங்காக வைக்கிறீங்க அப்படின்னா 2 டேட்டா வாங்கிட்டு ஸோ அதை நீங்கள் தனித்தனி இதுக்கு தனியாக பவர் பாக்ஸும் அதுக்கு தனியாக பவர் பாக்ஸும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரண்ட் மட்டும் அட் சேம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா 2த்துலேயும் ஒரே மாதிரி டிசைன் தான் ரன் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 அடி தான் தள்ளி வச்சுட்டு ஒரே டேட்டா தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பட்டாசு தட்டி நல்லா ஒர்க் ஆகுது. இந்த 10 அடியிலே நீங்கள் 4 டேட்டா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4 தட்டி வச்சுட்டு ஒரே டேட்டா வச்சிங்கனாலையும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேட்டா லாஸஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம மெமரி கார்டில் ஒரு 40 செட்டு அந்த மாதிரி சம்திங் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா T1000S கண்ட்ரோலர் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 40 செட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஐசியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து நிலையா மட்டும் பார்த்துக்கினா போதும். மற்றபடி உங்களுக்கு T1000 கண்ட்ரோலர் மாதிரி தூக்கிட்டு மெமரி கார்டில் காப்பி பண்ணிவிட்டு மெமரி ஏதாவது எரர் ஆச்சுனாலே உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இதில் வராது. ஜஸ்ட் நீங்கள் மலையில் நிலையா மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடுன்றது ஒரு ரொம்ப அதிகமாக வைக்காமல் ரொம்ப கம்மியாகவும் வைக்காமல் ஒரு நார்மல் ஸ்பீடு தான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னாலும் ஸ்பீட் பண்ணி தரேன், இல்லை ஸ்பீடு ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னாலும் கம்மியாக பண்ணி தரேன். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்பீட் தான். ஸோ இந்த அளவு தான் இருக்கணும். கீழேருந்து போயிட்டு மேலே வெடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அதிகமாக எனக்கு ஸ்பீடு வேணும் அப்படின்னாலும் நான் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதோ, அதாவது அதிகப்படுத்துறதோ கம்மிப்படுத்துறதோ எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டி கார்டில் ப்ரோக்ராம் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு எரரும் வராது. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் நீங்கள் லாங்காக வைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறீங்க, ரோடுக்கு இந்த பக்கமோ அந்த பக்கமோ நான் ஹைட்டாக வைக்கிறேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒயர் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. எப்படின்னா ரோடு கிராஸை தாண்டி என்னால் டேட்டா ஒயர் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ நான் 2 T1000 கண்ட்ரோலர் வைக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த சூழ்நிலையில் நீங்கள் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். அதுவே அந்த டேட்டா வாங்கினீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த பக்கம் ஒரு டேட்டாவும் அந்த பக்கம் ஒரு டேட்டாவும் வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக போயிடும். ஆனால் கரண்ட் ஒயர் மட்டும் சேம் டைம், அதாவது இதுக்கு கரண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதே சேம் டைம் இந்த பவர் பாக்ஸும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா டேட்டா ரன் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் லாங்காக வைக்கிறீங்கன்னா மட்டும் 2 டேட்டா வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஒரு 15 அடி சம்திங் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஒரு டேட்டா வச்சா போதும். ஏன்னா ரொம்ப அதிகம் எந்த ஒரு டேட்டா எடுத்துட்டாலும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் டேட்டா லாஸஸ்ன்றது இருக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா ஆம்ப்ளிஃபையர்லாம் அதாவது டேட்டா வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான டிவைஸ்லாம் இருக்குது. பட் நம்ம அதை வாங்குறதுக்கு இன்னொரு டேட்டாவை வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு டேட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கீழே எவ்வளோ பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, மேலே எவ்வளோ பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது உதாரணத்துக்கு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கீழே 44 பல்பு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டமாக இருக்குது பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது பாருங்கள், அதில் 10 பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்டுக்கும் கீழே எவ்வளோ பல்புக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ணி தர முடியும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்கள்கிட்ட தட்டி இல்லை அப்படின்னா கீழே அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இந்த தட்டி எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றின ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் புதுசாக தட்டி ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். லாஸ்ட் வரையும் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய விருப்பது உங்கள் தமிழ். பாய்.